கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக சத்தியத்தின் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது நாம் பேச வேண்டிய தலைப்பு என்னவென்றால் முறுமுறுப்பு. முதல்ல முறுமுறுப்புனா என்ன? முறுமுறுப்பு என்பது தேவனுடைய வழிகள் அல்லது ஆசீர்வாதங்கள் அல்லது சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆண்டவருடைய வழிநடத்துதல் அல்லது ஆசீர்வாதம் அல்லது சூழ்நிலைகள் இவைகளுக்கு ஏத்த மாதிரி அப்படி நடந்துக்காம அது மேல நம்ம என்ன பண்றோம், அதிருப்தி அடைகிறோம். திருப்தி இல்லாம அதிருப்தி அடைவதனால நம்ம குறை கூறுவது, முணுமுணுப்பது, அதாவது அதை என்ன சொல்வாங்கன்னா பெரும்பாலும் நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை தான் கர்த்தருக்கு விரோதமாக கலகமாகவும் பார்க்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9வது திருவசனத்துல முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாம நம்ம என்ன பண்ணணுமா, ஒருவரை ஒருவர் உபசரிக்கணும். இப்ப அப்படின்னா என்ன? இப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு அப்படின்னா அவர் நடத்துற வழியில நாம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு ஏதோ செய்ய போறாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு ஒரு வழியில நம்ம அவர் விரும்புற அவருடைய சித்தத்துக்கு அவருடைய வழிக்கு ஒரு காரியத்தை கொண்டு போவாரு. ஆனா நமக்கு என்னவா தெரியும்னா அது கண்ணியா தெரியும், அது ஆபத்தா தெரியும், அது கண்ணீரா தெரியும், அது பிரச்சனையா தெரியும், அது தோல்வியா தெரியும். எத்தனையோ வகையில நமக்கு அது என்னவா தெரியுது, அது திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆனா திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை எதுனா, நாம இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா நம்ம வாழ்க்கையில நன்மையானதை தான் செய்வார். நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா யாத்திரியாகமும் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம், சூர் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி கிடைக்காம போயிடுச்சு. அப்ப தண்ணி கிடைக்காம போகும்போது பயங்கரமா முறுமுறுக்குறாங்க. நாங்க எங்கன்னா எகிப்தில செத்து இருக்கலாம், இங்க தண்ணி இல்லாம ஒண்ணு இல்லாம எங்களை இப்படி சாகடிக்கிறீங்களே அப்படின்னு மோசே கிட்ட முறுமுறுக்குறாங்க. மோசே என்ன பண்ணுவாரு, இவங்களுக்கு நன்மை செய்யணும், இவங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பேச்சை கேட்டு அவர் வழி நடத்தி வராரு. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன, இவங்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, இந்த கண்ணீர்ல இந்த கஷ்டத்திலிருந்து எப்படியாவது கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்க்கணும் தான் ஆண்டவருடைய முழு விருப்பம். ஆனா இவங்க அவருடைய விருப்பத்துக்கு மாறா இடையில முறுமுறுக்குறாங்க. அடுத்தது சொல்ற மாதிரி இப்ப அந்த தண்ணி கிடைக்காத போது ஆண்டவர் கிட்ட போய் மோசே முறையிடுறாரு. முறையிட்ட உடனே ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரத்தை எடுத்துமே அந்த தண்ணியில போட்டதும் அந்த மாறான்ற கசப்பு, அந்த மாறாவின் தண்ணீரை என்ன பண்றாருன்னா அந்த மரத்தை போட்ட உடனே அது மதுரமா மாறி போகுது. மாறாவின் தண்ணீர் எப்படி போகுது, மதுரமா மாறிடுது. இப்ப அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஆண்டவர் கிட்ட கேட்டு மோசே அற்புதம் செய்யறாரு, ஆண்டவரும் அதுக்கு உதவி செய்யறாரு. அதே போல யாத்திரியாகமம் 16வது அதிகாரத்துல 2வது வசனம் 7வது வசனம் 8வது வசனம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இறைச்சி பாத்திரத்தில் சீன் வனாந்தரத்துல இறைச்சி கிடைக்கலன்னு ஒரு முறுமுறுக்குறாங்க. இறைச்சி ஃபர்ஸ்ட் தண்ணி கிடைக்கலன்னு முறுமுறுத்தாங்க. அப்புறம் ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த எடுத்து தண்ணியில போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணி தித்திப்பா மாறி போச்சு, மதுரமா இருந்தது அந்த தண்ணி குடிக்க. அதே போல இப்ப இறைச்சிக்கு முறுமுறுக்குறாங்க. இறைச்சிக்கு முறுமுறுக்கும் போது மோசே கிட்ட அவரு என்ன பண்றாரு, ஆண்டவர் கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, இறைச்சியை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா அந்த இறைச்சியை தின்னுட்டு அந்த பல் சந்துல இருக்கிற இறைச்சியை புடுங்கி எடுக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது. ஏன் ஆபத்து வருது, இவங்க முறுமுறுத்ததுனால வந்தது. இப்ப அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்ற, ரெவி தீமில பாருங்க, யாத்திரியாகமம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ரெவி தீமில் தண்ணீர் தவணும், அதாவது ஓரேபிலே தண்ணி வேணும்ட்டு மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க. அப்ப ஆண்டவர் கிட்ட மோசே முறையிடுறாரு. போய் ஆண்டவர் கிட்ட முறையிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன்னோட கையில் இருக்கிற கோலால மலையை அடி, அப்ப தண்ணி வரும்ன்றாரு. அப்ப என்ன பண்றாரு, ஓரேபிலே கண்மலையை போய் அடிக்கிறாரு மோசே, தண்ணி வருது, தண்ணி குடிக்கிறாங்க. இப்படி முதல்ல மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறிச்சு. ஒரு நாள் மட்டும்தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இறைச்சி பாத்திரத்தாண்ட அவங்க முறுமுறுத்துது. மூணாவது ரெவி தீமில என்ன பண்றாங்க, தண்ணி வராம தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்போ ஓரேபிலே
கண்மலையில என்ன பண்றாருன்னா கண்மலையை அடிக்கிறாரு, அப்ப தண்ணி கிடைக்குது. அப்ப அந்த இடத்துல முறுமுறுக்குறாங்க. அது இன்னொரு இடத்த பாருங்க, அவங்க கானான் தேசத்துல வந்து யோசுவா கூட வந்து காலேப் 2 பேரும் வந்து கானான் தேசத்துல போய் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் வேவு பார்த்துன்னு வர சொல்லியிருக்காங்க. அப்போ யோசுவா காலேப்ப மட்டும்தான் நல்ல செய்தி கொண்டு வராங்க, மற்றவங்க எல்லாம் கெட்ட செய்தியை கொண்டதுனால இஸ்ரவேல் ஜனங்க அந்த இடத்த முறுமுறுக்குறாங்க. இப்ப எத்தனை அர்த்தம் முறுமுறுக்குறாங்க பார். அப்ப அந்த முறுமுறுப்புனா என்னன்னா, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. அவர் வந்து நம்மள இவங்க வந்து தேவனை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் எகிப்து தேசத்திலிருந்து அந்த பாடு, கண்ணீர், கஷ்டம், துன்பம், வேதனை அனுபவித்த அந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களை வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வர்றதுக்காக அவர் பிரயாசப்படுறாரு. அதுக்கு மோசேயை பயன்படுத்துறாரு, ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்துறாரு. ஆனா இவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எகிப்துல பட்ட பாடு, கண்ணீர், கஷ்டம், துன்பம், வேதனை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. வழியில கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு பாடுகள் வருது பாரு, வழியில கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வருது பாரு. இந்த கஷ்டத்துக்காகத்தான் முதல்ல முறுமுறுத்துன்னு உட்காந்துங்கிறாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில நான் சொன்னது வந்து பழைய ஏற்பாடு காலத்துல 4 தான் சொன்னேன். மாறாவின் தண்ணீரை மதுரமா மாத்தினாங்க, இறைச்சி பாத்திரத்துல முறுமுறுத்தினாங்க, 3வது வந்து ரெவித்தீமில முறுமுறுத்தாங்க, அப்புறம் வந்து கானான் தேசத்துல போறதுக்கு இப்படி பல இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்குறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில கூட இப்ப நாம அப்படிதான் முறுமுறுத்துன்னு இருக்கிறோம் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முறுமுறுப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், ஒருவரை ஒருவர் உபசரிக்கணும். நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். என்ன சொல்லி இருக்குதுன்னா, முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு எங்க சொல்லி இருக்குது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 43வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த முறுமுறுப்பை பத்தி சொல்றேன். இப்போ ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி, கணவனானவர் என்ன பண்ணாராம், சேர்ல உட்காந்துக்கிட்டு காலையில அவருடைய கால கடமைகளை முடிச்சுட்டு சேர்ல உட்காந்துட்டு பேப்பர் வாசிச்சிருந்தாராம். அப்போ அவங்க மனைவியானவள் அவர் கால கடமையை முடிச்சுட்டு வந்து பேப்பர் வாசிக்கிறாரு. அவர் காலையில நம்ம டீ கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அவங்க மனைவி டீ எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சாங்களாம். அப்போ அந்த ஐயா கிட்ட கொடுக்கும் போது, ஐயா டீ எடுத்துட்டு வந்திருக்கிறேன், டீயை முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் பேப்பர் படிங்கன்னு அந்த அம்மா சொல்லலை. அவங்க எதுவுமே பேசாம டேபிள் மேல வச்சுட்டு போயிட்டாங்க. டேபிள் மேல என்ன பண்ணாங்க, கம்முன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இவரு என்ன பண்ணாரு, அந்த பேப்பர் டேபிள் மேல டீ இருக்கிறத கவனிக்காம இப்படி அந்த பேப்பரை எடுத்துட்டு இப்படி திரும்பினா இருப்பார். தற்செயலா கைப்பட்டு பேப்பர் பட்டு அந்த டீ கீழே கொட்டி போச்சு. டம்ளர் கீழே விழுந்த உடனே சமையல் ரூம்ல இருந்த அம்மாவுக்கு, அவங்க மனைவிக்கு சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ டம்ளர் சவுண்டு கேட்குது, ஒரு வேலை டீயை கொட்டிட்டாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி வேகமா ஒடியாந்து என்ன பண்றாங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா டீ கொட்டி இருக்குது. திரும்பி போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து அந்த டீ அள்ளி அள்ளி அந்த பாத்திரத்துல ஊத்துறாங்க. எதுவுமே சொல்லல. உடனே அந்த அம்மா கிட்ட அந்த ஐயா என்ன கேட்கிறாரு, சாரிமா என்ன மன்னிச்சிடு, நீ வச்ச டீ அப்பயே நான் குடிச்சிருந்தேன்னா இப்ப என்ன ஆயிருக்காது, அந்த டீ கீழே கொட்டி இருக்காது இல்ல, தவறு ஏன் பேர்ல தானே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டீயை குடிச்சிட்டு பேப்பர் படிச்சிருக்கணும், நான் டீயை குடிக்காம பேப்பர் படிச்சேன் இல்லையா, நான் செய்ததுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது, அந்த ஐயா சொல்றாரு, கணவனார் சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ நீங்க தப்பு பண்ணலங்க, நான் தான் தப்பு பண்ணேன். இப்போ டீயை கொண்டு வந்தேன்ல உங்க கையில, ஐயா நீங்க டீயை குடிச்சிட்டு பேப்பரை படிங்க அப்படின்னு சொல்லி உங்க கையில கொடுத்துருந்தேன்னா நீங்க டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் படிச்சிருப்பீங்க, டீ சிதறி இருக்காது. இப்போ நான் டேபிள் மேல வச்சுட்டு போனதுனால, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கையில கொடுக்காம போனதுனால தப்பு ஏன் பேர்ல இருக்குது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டாங்களாம். இப்போ நடந்த சம்பவம் பாருங்க. கொஞ்சம் முறுமுறுக்கணும்னா, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலையா, உங்களுக்கு பேப்பர் தான் முக்கியமா, நான் டீ கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அது கண்ணே தெரியலையா, ஏன் டீயை குடிச்சிட்டு தான் பேப்பரை படிக்க வேண்டியது தானே, நீ ஒன்னா அவ்வளோ அவசரம் பேப்பர்ல, நான் வீட்டில் எவ்வளோ சமையல் ரூம்ல வேலை இருக்கு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டணும், டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த வேலையெல்லாம் இருக்கு இல்ல, உன்னை கவனிச்சுட்டு இருக்க முடியுமா, வச்சு டீ கண்ணு தெரியலையா அப்படின்னு படப்படன்னு அவங்க புரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும், அவருக்கு கொஞ்சம் கோபமும் வந்திருக்கலாம். அது வந்து என்னது, அது அமைதிக்கோ சாந்தத்துக்கோ வழிவாசல் திறக்கலை.
அமைதிக்கும் கிடையாது, சாந்தத்துக்கும் கிடையாது. அவங்க முறுமுறுக்குறாங்க. அப்ப திட்டிக்கினே சமையல் ரூம்ல போயிருக்கலாம். ஒரு டீ எடுத்துன்னு வந்த வச்சா கூட குடிக்க தெரியாது. நம்மள எத்தனை வேலை வாங்குறாங்க பாரு. சமைக்கிறதா இதெல்லாம் கழுவி சுத்தம் படுத்தின்னு இருக்கிறதா அப்படின்னு நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? முறுமுறுத்து இருப்போம். அதே போல அந்த கணவனார் என்ன சொல்றாருன்னா, ஏமா நீ என்னடா அந்த டீயை கையில கொடுத்துட்டு போக வேண்டியதானே, நீ ஏன் என்கிட்ட கொடுக்காம டேபிள் மேல வச்சுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு இவரு முறுமுறுத்து இருந்தாருன்னா அப்ப என்ன பண்ணிருக்கோம்? 2 பேருக்கும் சண்டை முட்டிக்கின்னு இருக்குமா? பாருங்க அந்த இடத்துல எப்படி கணவனும் மனைவி விட்டு கொடுத்து வாழ்றாங்க பாருங்க. நான் செய்ததுதான் தப்புன்னு கணவனார் சொல்றாரு, மனைவி நான் செய்ததுதான் தப்புன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அன்பு வெளிப்படுதா இல்லையா? அந்த இடத்துல என்ன வெளிப்படுது? அன்பு வெளிப்படுது. அப்போ கணவனாரும் முறுமுறுக்கல, மனைவியும் முறுமுறுக்கல. கணவனார் கேட்டு இருக்கலாம், இல்ல ஏன் டீ எடுத்துன்னு வந்து இங்க வச்சுட்டு போனிய, என் கையில கொடுத்துட்டு போக தெரியாதா, நீ வச்சுதான் நான் கவனிச்சுனே இருக்கிறேன்னா, நான் பேப்பர் தானே படிச்சுன்னு இருந்தேன் அப்படின்னு அவருக்கு சவுண்டா பேச, கோபமா பேச, அவரு முறுமுறுக்க, கோவம் வந்து உன்னை யார் இங்க வைக்க சொன்னா அந்த அம்மாவை போட்டு அடிக்க, என்ன பண்ணி இருக்கணும்? அந்த இடத்துல பாருங்க தாழ்மைய, அன்ப எப்படி வெளிப்படுத்தி அந்த முறுமுறுப்பு இல்லாம வாழ்க்கைய அவங்க எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இப்ப உங்க வாழ்க்கையிலயும் நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குமா? அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்கு ஏன் கொண்டு வந்தாரு? எகிப்து தேசத்துல அவங்க படுற பாடு தாங்க முடியாம அவங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில எட்டிச்சு. அதனால தேவன் பார்த்து அதற்கு ஒரு ஊழியக்காரனை மோசையை ரெடி பண்ணி, நீ எகிப்தில் இருக்கிறவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வழி நடத்துறாரு. வழியில முறுமுறுப்பு, எரிச்சல், சண்டை, கோபம், வெறி, அப்படியே கவலை, கண்ணீர், என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு இப்படியெல்லாம் போடுற போட்டி தான். ஏன் அப்படி ஒரு போட்டி அவங்க போடணும்? அதாவது வந்து நம்ம வாழ்க்கையில கூட என்ன பண்றோம்னா, நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம், இல்ல கடனை அடைக்கணும்னு நினைப்போம், இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நினைப்போம், இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம், நம்ம கணவன் மனைவி அன்பா இருக்கணும்னு நினைப்போம், பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏங்குவோம், கணவன் மனைவியுடைய சமாதானத்துக்காக ஏங்குவோம், குடும்பத்தினுடைய வருமானம், அதாவது வந்து வருமான குறைவுக்காக நம்ம ஏங்குவோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மளை காண்கிற தேவன் கர்த்தர் நம்மளை காண்கிறார். அவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து மணிபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நாம பாருங்க, நான் இதுக்கு முன்ன நான் வந்து 1 பேதுரு 4:9 வசனத்தை வாசித்தேன், பிலிப்பியர் 2:16 வசனத்தை வாசித்தேன், யோவான் 6:43 வசனத்தை வாசித்தேன். இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உபசரிங்க, முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிங்க. பாரு 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். பிலிப்பியர் 2:16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும், தர்க்கம் பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, தர்க்கம் பண்ணாம வாக்குவாதம் பண்ணாம, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். அதே மாதிரி யோவான்ல என்ன சொல்றாரு? 6:43 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். அப்ப நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் முறுமுறுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாரும் சபைக்கு போறவங்க, உங்க போதகர்கள் இதெல்லாம் நிறைய போதிச்சிருப்பாங்க. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற காரியம், நமக்கு பின்னாடி நடக்க வேண்டிய காரியம் நிச்சயமா ஆண்டவர் நடத்தியே தீர்வாருன்னு சொல்லி நாம வந்து என்ன பண்ணணும்? பயபக்தியா வாழணும். தேவையில்ல என்ன ஆண்டவரே, நான் கோயிலுக்கு போய் நான் ஜபம் பண்ணி நான் பைபிள் படிச்சு எதுதான் என் வாழ்க்கையில நடக்குது, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் ஆண்டவர் அப்ப நீயே பாத்துக்கமான்னு விலகிடுவார். அப்போ நாம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும், சகிக்கணும், சும்மா முறுமுறுக்க கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம முறுமுறுக்க கூடாது. முறுமுறுப்பு இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணும். நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு சம்பவத்துக்கும் நம்ம முறுமுறுக்க கூடாது. எல்லாத்துக்கும் இப்ப நான் ஒரு குழந்தை பாக்கினா நம்ம நினைச்ச நேரத்திலேயே குழந்தை கிடைச்சிருமா? இல்ல. இப்ப ஆபிரகாமுக்கு வந்து வாக்குவாதம் பண்ணாரு. அந்த ஐயா 99 வயசுல அவருக்கு ஒரு குழந்தைய புத்திர பாகத்தை ஈசாக்க கொடுக்கிறாரு. சாரால அவங்க மனைவி நகைச்சாங்க, கிடைக்குமா கிடைக்காதா, இது என்ன வயசான காலத்துல இப்படி ஒரு தரிசனம்னு. ஆனா அவங்களுக்கு கிடைக்காதே போயிட்டுது, கிடைச்சது தானே. இதே போல நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம வாழ்க்கையில காத்திருக்கிறத கத்துக்கணும், பொறுமையா இருக்க கத்துக்கணும், தாழ்மையா இருக்க கத்துக்கணும், சகிப்பு தன்மை வேணும். எல்லாத்துக்கும் முறுமுறுக்க கூடாது. ஐயோ நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா போதும், ஐயோ எனக்கு பலவீனமா இருக்குது, நான் ஜெபம் பண்ணி நான் ஊழியம் செய்யறேன், நான் ஊழியக்காரனாச்சே, நான் ஊழியக்காரியாச்சே, நான் சபைக்கு போறேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் இந்த நோய்
ஏங்க, ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு நோயை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அது நன்மைக்காகவே. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே, அது நன்மைக்காகவே. ஆனா ஆண்டவர் கைவிட்டுருவாருன்னு இல்லை. நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், ஆண்டவரை முழுமையா நம்புறேன், எனக்கு ஏன் நோய் வரணும்? எனக்கு ஏன் கடன் வரணும்? எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்காத இருக்கணும்? எனக்கு ஏன் இன்னும் குழந்தை கொடுக்காத இருக்கணும் அந்த ஆண்டவர்? இந்த கேள்வியெல்லாம் கேட்க உனக்கும் உரிமை இல்லை, எனக்கும் உரிமை இல்லை. காண்கிற தேவன், ரட்சித்த தேவன், விடுவித்த தேவன் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு ரட்சிப்பார். ஆனா உன் வாழ்க்கையில இடையில அநேக பாடுகள் வரும். நம்ம வாழ்க்கை கடந்து போகும்போது நம்ம நினைக்கும் போதெல்லாம் கண்டதெல்லாம் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துட்டா தெய்வமாங்க. நமக்கு எது கொடுத்தா ஆசீர்வாதம், நமக்கு எது கொடுத்தா நமக்கு அது சாத்தியமாகும், நம்ம எப்படி நம்மளை வாழ வச்சா நம்ம வாழ்வோம் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியுங்க. நம்மளை எப்படி வாழ வைக்கணும்னு அவருக்கு தெரியும், நமக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், நம்ம எதை கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியும். எல்லாமே அவர் கையில இருக்குது. நாம என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு நீ வாழ்க்கையில முறுமுறுக்க கூடிய காரியம் இருந்ததுன்னா எதையுமே ஜெயமா பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கடந்து வர பாதையில நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே என்னது பெரிய ராணி ராஜா உட்கார்ற மனையில உட்கார வச்சு நம்மளை ஆராட்டுவாரு தாளாட்டுவாருன்னு நினைக்க கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டோமா, ஆண்டவர் தான் தெய்வம் ஏத்துக்கொட்டோமா, நாம் இடையில நமக்கு 1000 பாடுகள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு இடையில 1000 பிரச்சனைகள் அவர் சந்திச்சாங்களோ அது போல நம்ம வாழ்க்கையில கண்ணீர் இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், வியாதி இருக்கும், நோய் இருக்கும், உறவுகள் மத்தியில பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், ஊழியம் செய்தா ஊழியத்துல பிரச்சனை இருக்கும், எங்க போனாலும் பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனையை நம்ம ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு, அவருடைய கிருபையை கொண்டு, அவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு, அவருடைய சத்திய வேதமாகிய வார்த்தைகளை கொண்டு நம்ம எல்லாத்தையும் ஜெயித்து நம்ம மேற்கொள்கின்றவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர நம்ம இடையில என்ன பண்ணக்கூடாது, நான் நினைக்கிறது நடக்கலையே, நான் விரும்புறது நடக்கலையே, நான் செய்ய வேண்டியது நடக்கலையே இப்படின்னு சொல்லி நாம உள்ளத்துல எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கலையே நடக்கலையேன்னு சொல்லி உன் வாழ்க்கையில நீ முறுமுறுக்கவே கூடாது. முறுமுறுக்கிறது ஒரு தேவனுடைய சமூகத்துல ஆசீர்வாதத்தை தடை பண்ணும், ஆண்டவருடைய வழிகளை தடை பண்ணும். ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை இத கொடுத்துட்டாருன்னா அது நீ கேட்கறன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட நீ மன்றாடி கேட்டுட்டேன்னு வச்சுக்கிய, அவர் கொடுத்துடுவாரு. ஆனா அதால ஒரு ஆபத்து வந்ததுன்னா நீ தானே கேட்ட அனுபவின்னு சொல்லிடுவாரு ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்க்கையில இப்ப என்னதான் பண்ணணும்னா அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அவர் சித்தத்தை என் வாழ்க்கையில ஆண்டவரே இதை கேட்டேன், அது கிடைக்கலையா, சோத்திரம், கிடைச்சாலும் சோத்திரம், கிடைக்க போனாலும் சோத்திரம், ஆண்டவர் சோறு கட்சாலும் சோத்திரம், பட்டினி இருந்தாலும் சோத்திரம், நோய் நல்லானாலும் சோத்திரம், நல்லாவா போனாலும் சோத்திரம், எனக்கு கிடைச்சாலும் இந்த வருமானம் கிடைச்சாலும் சோத்திரம், கிடைக்காப்பட்டாலும் சோத்திரம், இந்த வேலை கிடைச்சாலும் சோத்திரம், கிடைக்காப்பட்டாலும் சோத்திரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சோத்திரம் போட்டு எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே தவிர நம்ம வாழ்க்கையில முறுமுறுக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் முறுமுறுக்க கூடாது. அப்படி முறுமுறுத்தோம்னா நம்மள ஒரு ஆசீர்வாதத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காக நம்மள ஆண்டவர் வழி நடத்துவாரு. அதை விட்டுட்டு நாம விருப்பத்துக்கு ஆண்டவர் கேட்டோம்னா அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிட்டார்னா அதுல வர பாடு, அதுல வர கண்ணீர், அதுல வர கஷ்டம், அதுல வர கண்ணீர், நீ அந்த கண்ணீர்ல விழுந்து போன ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா, நீ தானே கேட்ட, அனுபவிட்டு போய்கினே இருப்பாரு. அப்போ ஆண்டவர் எந்த காரியத்தை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். அப்ப நல்லது நடந்தா மாத்திரம் ஆண்டவரை தேடணும், கெட்டது நடந்தா ஆண்டவரை தேடக்கூடாதோ? அப்ப அதுக்கு மாத்திரம் அப்ப நம்மளுக்கு கெட்டதை கொடுக்க மாட்டாரு ஆண்டவர். அந்த கெட்டதுல மாட்டி நம்ம தவிக்க கூடாதுன்றதுனால அதன் வழியா கொண்டு போய் ஆசீர்வாதத்துல தான் கொண்டு போய் விடுவாரே தவிர பள்ளத்துல கொண்டு போய் தள்ள மாட்டாரு, குழியில கொண்டு போய் தள்ள மாட்டாரு, ஆத்தல தள்ள மாட்டாரு, அடிச்சுன்னு போடா அப்படின்னு சொல்லி. ஆனால நாம எப்பவுமே அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவரு எப்போ நம்மளை ஆசீர்வதிக்க தான் ஒரு காரியத்துல வழி நடத்துவாரு. அவருடைய வழிகள் எது என்று அறிந்து நம்மளுக்கு வர சூழ்நிலைகளில் பொறுமையா முறுமுறுக்காம இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குறை சொல்லவும் கூடாது, முணுமுணுக்க கூடாது. நான் அதுக்கு தான் அந்த டீ கதையோட சாட்சி சொன்னேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு வாழ்க்கை கணவன் கட்ட மனைவி முறுமுறுக்க கூடாது, மனைவி கட்ட கணவன் முறுமுறுக்க கூடாது. அதாவது நமக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை வருதுன்னா அது நன்மைக்காகவே.
நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வி வருதுன்னா அது நன்மைக்காகவே, நம்ம வாழ்க்கையில் ஒரு இழப்பு வருதுன்னா அது நன்மைக்காகவே, அது நன்மையாக தான் முடியுமே தவிர அது தீமையாக ஒரு நாளும் நம்முடைய தேவன் மாத்தவே மாட்டாருங்க. அவரை தேடின பிள்ளைகளை தீமையில குழியில தள்ளுறதுக்கு அவர் தேவன் அல்ல. அவர் கடந்து வர பாதைகளிலே பள்ளம் மேடு கூணு குருடு அத்தனையும் காணப்படும், பள்ள மேடுகள் காணப்படும். வாழ்க்கையில இழப்புகள் தோல்விகள் கண்ணீர் கஷ்டம் பாடு துயரம் துன்பம் உபத்திரவம் அத்தனையும் வரும். அவைகள் எல்லாம் கடந்து வந்தாதான் நீ கானான் தேசத்தை அடைய முடியும். அப்பதான் நீ ஆசீர்வாதத்தை அடைய முடியும். நீ எதுவுமே என் வாழ்க்கையில பாடும் வேண்டாம் கண்ணீரம் வேணாம் கஷ்டமா வேணாம் எதுவும் வேணாம் நான் சோபமா வாழற ஆண்டவரே அப்படின்னா அப்போ நீ ஆசீர்வாதத்தை வாங்காதியே, நீ உன் விருப்பத்துக்கு வாழனா கஷ்டத்துல தான் மாட்டி திரியணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தான் வாழ்க்கையில முறுமுறுப்ப மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. முறுமுறுப்பு என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடியது. முறுமுறுப்பு என்பது தேவனுடைய வழியை விரும்பாமல் அவிசுவாசியாய் போகக்கூடியது. தேவனுடைய சூழ்நிலைகளை நீ ஏமாற்றி அமைப்பது. அவர் ஒரு சூழ்நிலை வச்சிருப்பாரு, அவரோட திட்டத்தை வச்சிருப்பாரு, அவரோட வழி வச்சிருப்பாரு. ஆனா நீ என்ன பண்ற, அவசரப்பட்டு ஐயோ இந்த பாடுக்காகவும் கண்ணீருக்காகவும் நீ முறுமுறுத்தினா நீ அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடுவே. அதனால நீ முறுமுறுத்தினா ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது. வாழ்க்கையில எது நடந்தாலும் சோத்திரம் ரம்மியமா நின்னா உன்னை விட்டு பிசாசு ஓடிடுவான். ஆசீர்வாதத்தை நீ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிடுவேன். ஆனா முறுமுறுத்தினா உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நீ இழந்துதான் நிக்கணும். அதனால இந்த வேலையில தேவ பிள்ளைகளை உங்க சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னமே ஆண்டவரே வழியில எனக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி கிடைக்கல, ஆடு மாடுகளுக்கு தண்ணி கிடைக்கல, நாங்க எகிப்துல வெங்காயம் வெள்ளை பூண்டு கறி அது இதுன்னு சாப்பிட்டோம், எங்களுக்கு இறைச்சி பார்த்து ரொம்ப நாளா ஆகி போச்சு, எங்களுக்கு தாகம் எடுக்குது, இப்படியெல்லாம் சொல்லி வாழ்க்கையில முறுமுறுத்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை சீக்கிரம் பெற்றுக்கொள்ளாமல் நீண்ட நாட்களாய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அடைவதற்கு நீண்ட நாட்கள் ஆனது ஆண்டவரே. அதே போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் அவரு என்ன தீமை நடந்தாலும் சரி நன்மை நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் மாத்திரம் கைவிடுகிறவர் அல்ல, அவர் விட்டு விலகுகிறவரும் அல்ல, அவர் படுகுடியில தள்ளுகிறவரும் அல்ல. அவர் நீதி உள்ள தெய்வம், என்னை நிச்சயம் காப்பாற்றவே காப்பாற்றுவார். அவர் எனக்கு ஒரு நான் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்ற மன ரம்மியத்தோடு மன தைரியத்தோடு அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே முறுமுறுக்காமல் ஆண்டவரே நம்பிக்கையற்ற நிலையிலே ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் முறுமுறுக்கும் போது தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போறாங்க ஆண்டவரே. முறுமுறுக்கும் போது தன்னுடைய நம்பிக்கை இழந்து போறாங்க. முறுமுறுக்கும் போது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. முறுமுறுக்கும் போது தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை இழந்து போறாங்க. முறுமுறுக்கும் போது தேவனுடைய சூழ்நிலைகளை தேவனுடைய வழிகளை அவர் நமக்கு என்று ஒரு வழியை வச்சிருப்பார், நமக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருப்பார், நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அதை இழந்து போகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு முறுமுறுத்து கெட்டு போகிறவர்களாயும் நீண்ட நாள் ஆண்டவரே குறுகிய காலத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் முறுமுறுத்து தன்னுடைய நம்பிக்கையை இழந்து ஆண்டவரே நீண்ட ஆண்டவரே ஒரு நாள்ல பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் 10 நாள்ல பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒரு மாசத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒரு 10 நாள்ல பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் 10 வருடங்கள் கடந்து போக கூடாதபடிக்கு முறுமுறுப்பில்லாத வாழ்க்கை தேவ பிள்ளைகள் வாழும்படி உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எஸ் புஷ்பராணி பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.